இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டுடே டுடே சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். அப்பொழுது நீதிபதிகள் கேட்டார்கள், முதலமைச்சருடைய நிர்வாக ரீதியிலான நடவடிக்கையில் நீதிமன்றம் தலையிட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக தடை விதிக்க வேண்டும் என கோருகிறீர்களா? விஜய் குற்றம் சாட்டப்பட்ட நபராக சேர்க்கப்படவில்லை, எனவே தயவு செய்து ஆவணங்களை சரியாக படித்து விட்டு நீதிமன்றத்தில் பேசுங்கள் என்று நீதிபதிகள் கடும் எதிர்வினையாற்றி இருக்கின்றார்கள். அங்க பயங்கரமா திட்டு விழுந்திருக்கும். இங்க சொல்லும் போது டீசெண்டா சொல்றாங்க. எல்லாத்தையுமே அரசியலாவே இது பண்ணா என்ன பண்ண முடியும்? கரூர் நெரிசல் மரணங்கள் தொடர்பாக போகவே கூடாதுங்கிறாங்க. அவசர வழக்காக உச்சநீதிமன்றம் விசாரிக்க உள்ளது. இந்த சூழலில் முதல்வர் விஜயும் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களும் கரூர் சம்பவம் குறித்து பொதுவெளியில் பேச தடை கோரி திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்டது. தற்போது அமைச்சராட்ட நபர்கள் முயற்சிப்பதாக திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. உன்னை பத்தி எனக்கு தெரியுமே, நீ ஆதாரம் வச்சு தானே போய் சொல்லுவ. ஆதாரம் இருக்கு. என்னது பாரு, கரூர் சூழ்ச்சியை உருவாக்குனாங்க, திட்டம் போட்டு உருவாக்குனாங்க, திட்டம் போட்டு ஸ்டாம்பேட் உருவாக்குனாங்க கரூர் காவல்துறை வச்சு. இந்த கேவலமான அரசியலை செய்து திமுக. இந்த உண்மையெல்லாம் மக்களுக்கு தெரியுமா? தெரிய வைக்கணும். அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த காதை கொஞ்சம் கொடுங்க. அந்த விசாரணையும் முடியல. சாட்சிகளை கலைக்க தற்போது அமைச்சர்களாக இருக்கும் நபர்கள் முயற்சிப்பதாக திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. இதைத்தான் நான் பண்ண போறேன். நீங்க அப்படி ஸ்டடியா நின்று வாதாடும். இப்ப நான் நேரம் அங்கதான் போறேன், என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. இதனையடுத்து நீதிபதிகள் திமுக தாக்கல் செய்த மனுவை இன்று அவசர வழக்காக விசாரிக்க ஒப்புக்கொண்டுள்ளனர். ஒரு நிமிஷம் குறுக்கு பேச கோச்சிக்காதீங்க. அவங்களையும் கூடுமா, இதுல பல உண்மைகள் எழுத வரும். அவங்களையும் கூடுங்க. கரூர் துயரம் தொடர்பான திமுக இடையீட்டு மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தொடங்கிட்டே இருக்காங்க. சும்மாவே இருக்கும். விசாரணை தொடங்கி ஒரு 5 நிமிடங்கள் தான் ஆகின்றது. விசாரணை தொடங்கிய உடனேயே திமுக தரப்பு வழக்கறிஞர்கள் இருந்து முதலமைச்சர் விஜய் கரூர் செல்ல இருக்கின்றார், இந்த பயணத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை முன்வைத்தார். அப்பொழுது நீதிபதிகள் கேட்டார்கள், முதலமைச்சருடைய நிர்வாக ரீதியிலான நடவடிக்கையில் நீதிமன்றம் தலையிட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா என்று கேட்டார்கள். உடனடியாக 2 வழக்கறிஞர்களில் ஒருவர் எழுந்து, இல்லை இந்த விஷயத்திலே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, எப்போ போவாங்க, எப்போ கேஸ் போடலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு நீதிபதிகள் கடும் எதிர்வினையாற்றி இருக்கின்றார்கள். ஏனென்றால் முதலமைச்சர் விஜயை கண்டிப்பா ஆளுங்கட்சியாளா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா தடை போட்டிருப்பாங்க. கரூர் சம்பவம் நடந்த பிறகு திமுக ஆட்சியில் தான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. அந்த முதல் தகவல் அறிக்கையில் கூட தற்போதைய முதலமைச்சருடைய பெயர் இடம்பெறும். அந்த டைம் அதான் போடாம தடுத்துட்டே இருந்திருக்காங்க. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன். சாரி யுவர் நோ, இது ரிஜெக்டட். எனவே ஒரு வழக்கில் ஆஜராகும் பொழுது குறைந்தபட்சம் அந்த வழக்கு தொடர்புடைய முதல் தகவல் அறிக்கை உள்ளிட்ட ஆவணங்களையாவது படித்துவிட்டு ஆஜராக வேண்டும். இடத்திலும் விஜய் குற்றம் சாட்டப்பட்ட நபராக சேர்க்கப்படவில்லை, எனவே தயவு செய்து ஆவணங்களை சரியாக படித்து விட்டு நீதிமன்றத்தில் பேசுங்கள் என்று நீதிபதிகள் கடும் எதிர்வினையாற்றி இருக்கின்றார்கள். ஆனா பூரா தப்பு தப்பா எழுதிருக்கீங்க. தப்பு தப்பாவா? இது தப்பு தப்பா எழுதிட்டு வந்தா எப்படி சாங்ஷன் பண்ண முடியும்? பிழை இல்லாம திருத்தி எழுதி எடுத்துட்டாங்க. இந்த வழக்கை இப்பொழுதே தள்ளுபடி செய்ய வேண்டி இருக்கும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்திருக்கின்றார்கள் என்று பார்க்க முடிகின்றது. அதாவது பல்ல கடிக்கிறதெல்லாம் ஓகே சார், ஆனா எழுத்துல கோட்டை விட்டீங்க. 10 வரையும் 4 வரையும் தப்பு இல்லாம இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி. ஐயா ஏப்பா, அவர் கூட்டு போய் புரிய வைங்கப்பா. நீங்கள் இப்போது சொல்லி இருக்கக்கூடிய கருத்தை அடிப்படையாக வைத்து எங்களால் இப்பொழுதே கூட இந்த வழக்கை தள்ளுபடி செய்துவிட முடியும் என்று திமுக வழக்கறிஞர்களை நோக்கி நீதிபதிகள் தற்போது இந்த கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள். அமைச்சர் என்ன இந்த முறை மாட்டுவாங்க? உள்ளது என்று திமுக சார்பாக வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது.
அடுத்த கேஸுக்கு. உச்சநீதிமன்றத்தை அரசியல் மேடையாக மாற்றாதீர் என்றிருக்கிறார் உச்சநீதிமன்ற நீதிபதி. முதல்வரின் பேச்சு என்பது கருத்து சுதந்திரம். முதல்வர் விஜயை குற்றம் சாட்டப்பட்ட நபர் என திமுக வழக்கறிஞர் கூறியதற்கும் நீதிபதி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அனைத்தும் வீணாகிவிட்டது. கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக தடை விதிக்க வேண்டும் என கோருகிறீர்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் நீதிபதி. ஆகவே இந்த மனுவை நாங்கள் தள்ளுபடி செய்யவா அல்லது நீங்களாகவே திரும்ப பெற்றுக் கொள்கிறீர்களா என கேள்வியை எழுப்பினார்கள். அப்போது திமுக சார்பாக இந்த மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆகவே ஜூலை 10ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கரூர் செல்வதற்கும் அங்கு பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தினரை சந்திப்பதற்கும் எந்த விதமான தடையும் இல்லை. அந்த 2 நாள் சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது. அமைச்சர் ராதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுப்பதற்கோ எந்த விதமான உத்தரவையும் உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கவில்லை. ஆகவே திமுகவின் இந்த முயற்சி தோல்வி அடைந்துள்ளது. முயற்சி எல்லாம் தோல்வியா? ஆமா, எதுக்கு என்னத்துக்கு பண்ணணும்னு தெரியாம அவரை கரூருக்குள் செல்ல விடாமல் என்ன செய்யணுமோ திமுக அதை செஞ்சுட்டு இருக்கு. இன்னைக்கு முதல்வராக இருக்கும் பொழுதே அவரை கரூருக்கு செல்ல விடாமல் என்ன செய்யணுமோ அதை அவங்க உடனே செய்யறாங்க. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. நாங்கள் அப்போ முதல்வராக இல்லாத பொழுது போன வருஷம் எப்படி இருந்துக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. நாங்கள் ஒரு இடத்தை தேர்வு அவங்க இந்த இடத்தை தரமாட்டோம்னு அந்த ஓனரை சொல்ற இடத்துல பண்ண அவங்க சொல்ற இடத்துல 100% பாதுகாப்பு. ஏன் அந்த இடத்தை ரெஃபர் பண்றீங்கன்னு கேட்டா பதில் இருக்காது. பண்ணுன தொடர் அடிச்சு தொந்தரவு சத்தியமா அவனை அப்படிதான் பண்ணனானுங்க. இப்பவும் பாருங்க, முதல்வராக இருக்கும் பொழுதும் கரூருக்கு செல்ல முயற்சி நடந்தவுடன் அனைத்திற்கும் ஒரு பெட்டிஷனை போட்டு நிப்பாட்டுற வேலையை பண்றாங்க. என்ன இப்ப திட்டியா? ஆமா, இத பொளப்பாவே பாக்குறியே, இது என்ன அவனுக்கு சந்தோஷம்? அபிநகி குச்நகி ஹோத்தா நகி ஹே. இவ்வளவு தூரம் இருக்கிறவங்களுக்கு கரூருக்கு முதல்வர் போறனால என்ன பிரச்சனை? திமுக இதுல என்ன பிரச்சனை? நீங்க அரசாக இருந்தீங்க விட்டுருங்க. இப்ப திமுக கட்சியா உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? பிரச்சனை எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். முதல்வர் கரூருக்கு போவதனால் திமுகவிற்கும் கட்சியினருக்கு என்ன பிரச்சனை? உடனடியா பெட்டிஷன் ஃபைல் பண்ற அளவுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை நம்ம 2 பேருக்கும் தானே. சாப்பிடணும். இது மாதிரி ஊழல் வழக்குல போய் முன்ன இருந்த எல்லா ஊழல் வழக்குலையும் ஃபைல் பண்ணீங்களா? எல்லாத்துலயும் போய் அப்பீல் தானே போனீங்க. ஊழல் வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு அப்பீல் போனீங்க. இதுல என்ன இவ்வளவு அவசர பெட்டிஷன்? இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்க கூடாது, இதை வச்சு அரசியல் பண்ணணும். அந்த அடிபட்டு பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் கட்சியிலிருந்து ஒரு நிதி கொடுக்க வேண்டும். அதையும் கொடுக்க விடாமல் உச்சநீதிமன்றத்துல போட்டு பெட்டிஷன் போட்டு தடுத்து வைத்திருக்கலாம். பத்தியா கொடுக்காம தடுத்து வச்சிருக்காங்க. காசு கொடுக்காம தேர்தல் வழக்கில் முதலமைச்சர் விஜய்க்கு நோட்டீஸ் வழங்கி இருக்கிறது. இது அந்த பெரம்பூர் ஜெயிச்சது அதை நோக்கி போறாங்க. தமிழக முதல்வர் விஜய் பெரம்பூர் திருச்சி ஜெயிச்சது செல்லாதுன்னு சொல்லி விஜய் வெற்றி பெற்றது செல்லாது அறிவிக்க வேண்டும் என்று திமுக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்திருந்தார்கள். இதையடுத்துதான் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அந்த 3 வாரத்திற்குள் முதல்வர் விஜய் இதுல பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். வெயிட் அண்ட் சீ. அடுத்த வாய்தால தெரியுமா? இப்போ திரும்பி என்னவோ பண்ணிருந்தா என்டிகே நினைக்கிறேன். என்டிகே அரசு பணி கொடுக்குறாங்க. அந்த கரூர்ல இறந்த 41 குடும்பத்துக்கும் கொடுக்குறாங்கன்னு சொல்ல போய் அதை தடை, அது கொடுக்க கூடாது, அரசு பணி எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு அதுக்கு தடை பண்ணி மனு கொடுத்துருக்காங்க. இல்ல, அதாவது மாடு மேய்க்கிறவங்களே அரசு வேலை கொடுப்பாங்களாம். ஆனா இவங்க கொடுத்தா இல்ல, எவ்வளவு கீழ்த்தரமாவா பண்ணுவீங்க? அதாவது அவங்க வீட்டுல இறந்துருக்காங்க, அது கவர்மெண்ட் ஒண்ணு கொடுக்குறாங்க, அது நல்ல விஷயம் பார்க்காம விட்டுட்டு அது தேவையே இல்லாம அது கேஸ் போடுறாங்க. அதாவது கரெக்டா டிஎம்கே ஒரு கேஸ் போட்டு முடிக்கணும்னா என்டிகே அடுத்த கேஸ் போடுது அடுத்த நாள். பார்க்கும் போதே தெரியுது. அப்போ 2 பேரும் கள்ளத்தனமான ஒரு கூட்டணியில தான் இருக்காங்க. நான் போடுறேன், என்னது ஒர்க் ஆகலைன்னா நீ அடுத்தது போடு அப்படின்னு பேசி வச்சு போடுற மாதிரியே இருக்கு. இது எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறாங்க? இல்ல, ஓகே, உங்க ரொம்ப நல்லவங்களாவே இருக்கட்டுமே, ஏன் அது எதுக்கும் அந்த 41 மக்களுக்கு சரி அவங்க இழப்பு இருக்கு, இவங்க சைடு மூலியமா ஏதாவது பண்ண வேண்டியதானே? இப்போ திருநிதின்னு வாங்குறாங்களே, அதை அந்த 41 மக்கள் இழந்திருக்க அந்த ஃபேமிலிக்கு ஏதாவது பண்ணலாம்ல.
அதான் அவ்வளோ எல்லா விஷயத்துக்கும் போராட்டம் பண்றாங்க. அதுக்கு எதுக்குமே போராட்டம் பண்ணி நான் பார்க்கவே இல்லை. அதே மாதிரி டிஎம்கேவா இருக்கட்டும், அவங்க ஆட்சி இருக்கும்போது தான் இது நடந்துச்சு. அப்போ அவங்க சார்பா எதுவுமே பண்ணலையே. சும்மா வந்து அழுகிறதும் இது பண்றதும் இது பண்ணிட்டு இப்போ வந்து இவங்க பண்றதுனால நம்ம தப்பா தெரிஞ்சிருவோம், இது ஆயிடுவோம், நம்ம ஆட்சியில பண்ணல அப்படின்னு சொல்லி இதை காட்டுவாங்க அப்படின்னே பயந்து இவங்க தடுக்கிறதுலயே குறியா இருக்காங்க. அதாவது இவங்க நல்லது செய்யலாம் மாட்டாங்க, மற்றவங்க யாரும் நல்லா செஞ்சிடக்கூடாது, அதைதான் தடுக்கிறதுல தான் இருக்காங்க. ஐயோ இவங்க செஞ்சுட்டா அப்புறம் நம்ம செய்யலன்னு சொல்லி நம்மள இது பண்ணுவோம், இப்படியே தான் இருக்காங்க. இவங்க நல்லா செய்யணும்னு யோசிக்க மாட்டாங்க. இது எல்லா விஷயத்துலயும் இப்படிதான் நடக்குது எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறைய கெட்டது இப்போதைக்கு பண்ணி விட்டு பரவாயில்லப்பா அந்த ஆட்சியே பரவாயில்லப்பா அந்த மாதிரி சொல்ல வைக்கிறதுதான். அதான் மேக்சிமம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிதான் எதிர்பார்க்கறாங்க. அதாவது நாங்க அப்படியே அதான் அந்த அளவுக்கு மோசமா தான் ஒரு ப்ரொஜெக்ஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு. இது எங்க போய் முடிய போகுது என்னன்னா எனக்கு தெரிஞ்சு இதான் இல்ல. நிர்மல்குமார் அமைச்சர் நிர்மல்குமார் சொன்னதே கரெக்ட் தான். எனக்கு தெரிஞ்சு இவங்க ஆட்சியில இருக்கும் போதே இப்படி பண்றாங்கன்னா இப்போ ஆட்சியில இல்லாம இப்போ அந்த டைம்ல என்னென்ன லாக் பண்ணி வைப்பாங்க, எப்படி எல்லாம் போகலாம். நிறைய பேர் அப்ப திட்டிட்டு இருந்தாங்களே, ஏன் போவே பார்க்கல இது பண்ணல. அப்போ இப்பவே பார்த்துக்கோங்க. அதாவது முதலமைச்சராயுமே பார்க்க கூடாம தடுக்கிறதுக்கே எவ்வளவு பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ அந்த டைம்ல என்னென்ன லாக்லாம் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. அவங்கள என்னென்ன இது பண்ணி போலீஸ் வச்சு மிரட்டினாங்களா இது பண்ணாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம பொண்ணு கூட போய் நிக்கல, அதனால என்ன பண்ணிருப்பாங்க கூட தெரியல. இது மாதிரி ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் இது என்ன ஆக போகுதுன்னு. அது என்ன ஆக போகுது, என்ன பிரச்சனை பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆமா அது பார்க்கலாம் என்ன நடக்குது. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்